இன்னைக்கு நாங்க தள்ளுவண்டி கடை ஆரம்பிச்சு டே 50. நம்ம மேட்டுப்பாளையம் இந்த மாதிரி பாக்குறதுக்கு எவ்வளவு அழகா இருக்குல்ல. அந்த ஊட்டி மலை. ஆக்சுவலா ஏர்டெல்ல பிராட்பேண்ட் சர்வீஸ்க்காக புக் பண்ணியிருந்தேன். புக் பண்ணி 3 நாள் கழிச்சு தான் மாற்றத்துக்காக வந்தாங்க. வந்த உடனே எங்க மாட்டணும் அப்படின்னு கேட்டாங்க. இந்த மாதிரி என்னுடைய ரூம்குள்ள தானே கம்ப்யூட்டர் இருக்கு, இங்க மாட்டினா ஓகேவா இருக்குமான்னு பாருங்கன்னு சொல்றதுக்குள்ள அப்படியே நெருப்பா செயல்பட்டு மாட்டி விட்டு கிளம்பிட்டாங்க. அவங்க வைஃபை மாட்டி விட்டு போன கொஞ்ச நேரத்துல ரூம்ல இருந்து ஹாலுக்கு இன்டர்நெட் போல. டிவியும் அப்படியே சுத்திட்டே இருந்துச்சு, பஃபர் ஆயிட்டே இருந்துச்சு. எங்க அம்மா உடனே என்கிட்ட சண்டை பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரி இருமா கால் பண்ணி அந்த வைஃபை ஹாலுக்கு மாத்தி கொடுக்க சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கால் பண்ணா, ஆனா இல்லனா நீங்க ஏர்டெல்ல புக் பண்ணுங்க, அப்படி இல்ல நாங்க வந்தோம்னா அது மாத்துறதுக்கு தனியா சார்ஜ் வாங்குவோம்னாங்க. அப்படியே மொட்டை மாடி போய் ரிசீவர்ல இருந்து போற கேபிள இந்த ரூம்ல இருந்து அந்த ரூமுக்கு மாத்துறதுக்காக செவுத்து மேலெல்லாம் ஏறி நடந்து சாகசம்லாம் பண்ணி ஒரு வழியா வைஃபையை ரூம்ல வச்சாச்சு. வைஃபை இந்த ரூம்ல வச்சதுக்கு அப்புறம் ஹால்ல இருக்கிற டிவியும் சூப்பரா தெரியுது. என்னோட ரூம்ல இருக்க சிஸ்டமுக்கும் நல்லா வைஃபை கிடைக்குது. ஓகே ஃபைன். இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் லைட்டா மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. சரி போய் கறி வாங்கிட்டு வரணுமே. ரெயின் கோட் போட்டு அப்படியே வண்டி எடுத்துட்டு கறி வாங்குறதுக்காக கிளம்பிட்டேன். போய் கறி வாங்கிட்டு வந்து வீட்டுக்கு கொடுத்துட்டேன். பட் இருந்தாலும் நம்ம மேட்டுப்பாளையத்துல இன்னைக்கு விடாம மழை பெஞ்சுக்கிட்டே இருந்துச்சு. கடை போறதுக்கு ஒரு மாதிரி ரொம்ப சிரமமா தான் இருந்துச்சு. பட் இருந்தாலும் அந்த மழையிலும் நனைஞ்சுக்கிட்டு நம்ம கஸ்டமர்ஸ் நிறைய பேர் சாப்பிட வந்தீங்க. தேங்க்யூ சோ மச். அப்புறம் ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் நிறைய பேர் சொல்லியிருந்தது தான். சில்லி உங்க கடையில வந்து சாப்பிடும்போது சாப்பிடறதுக்காக அந்த பிளேட் வச்சு கொடுக்காதீங்க, ஏன்னா ஒருத்தர் சாப்பிட்ற பிளேட் இன்னொருத்தருக்கு ரிப்பீட் ஆகுதுன்னு சொல்லியிருந்தீங்க. அதனால இனி நாங்க யூஸ் அண்ட் த்ரோ பிளேட்ஸை வைக்க ஆரம்பிச்சிட்டோம். இனி எங்க கடையில எந்த ஒரு குறைபாடு உங்களுக்கு தெரிஞ்சாலோ அதை நேருக்கு நேரம் கிட்ட சொல்லுங்க. அப்படி இல்லைன்னா இன்ஸ்டாகிராம்ல டிஎம் பண்ணுங்க. அதை கண்டிப்பா நாங்க மாத்திப்போம். தேங்க்யூ சோ மச்.